எல்லாம் ரொம்பமா கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து தைலில் வைக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்கம்மா. நாம் உண்மையா இருந்து நாம் என்ன இவருக்கு சாப்பாட்டில் குறை வச்சேன்னா என்ன குறை வச்சேன், இவர் ஏன் நம்மளுக்கு இந்த தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள தாங்கிக்க முடியலம்மா. பவுடர் இருந்துச்சு எடுத்து கலக்கி குடிச்சிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேம்மா, பிள்ளைய மட்டும் பார்த்துக்க, நான் மருந்து குடிச்சிட்டேன், என்னால் அதை தாங்கிக்க முடியல, என் கஷ்டமோ நஷ்டமோ யாரும் சொல்லி அழ கூட எனக்கு ஆள் இல்லை, ஒன்றையர் தான் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து குடிச்சிட்டேங்கம்மா. ஃபோன் பண்ணி சொன்னேன். இவர் வந்தாருங்கம்மா. அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தாருங்கம்மா. பார்த்துட்டு பெட்டில் போய் கிடத்திட்டு இவர் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்கம்மா. இந்த அவங்க அக்காவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இவங்க அம்மா இறந்துட்டாங்கம்மா இடையில. இவங்க அம்மா இறந்தோடனே இவர் அங்கே கேரளாலேருந்து வருவார். ஒரு ரூபா கூட காசு எடுத்துகிட்டு வரல அம்மா சாவுக்கு. இவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பங்கு போடுன்னு கேட்பாங்களே, யாருக்கிட்ட போய் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காள்கிட்ட கால் போன்னு தோடு வாங்கி அடப்படியாக வச்சு நானே அம்மா அடப்படியாக வச்சு பணம் எடுத்துக்கிட்டு திருப்பி எங்கள் சித்தப்பா பசங்கள்கிட்ட நான் இது மாதிரி வட்டிக்கு இது கொஞ்சம் காசு கொண்டு எங்கள் மாமியார் இருந்துட்டாங்க, யார்கிட்ட போய் கேட்க, அவர்கிட்ட காசு இல்லாத ஓனர் காசு தெரியலையா வேற ஆளாக வராருன்னு சொல்லி இவங்கள்ட்ட 10,000 வாங்கிட்டு திரும்பி எங்கள் சின்ன மாமா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க 10,000 எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கம்மா. 30,000 எடுத்துகிட்டு போய் இவரோட பங்குக்கு நான் கொடுக்குறேன்ல, உன்னோட மான அங்கே போகக்கூடாதுன்னு தானே நான் கஷ்டப்படுறேன். இவங்க அண்ணன் தம்பி யாருமே சரியில்லைம்மா. இவரை அசிங்கப்பட்டுருன்ட்டு நீ காசு இல்லாத வந்த நான் பெரட்டிட்டு வந்தல, அந்த காசு திருப்பி நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான், அதுவும் செய்ய மாட்டேன்றாரு. பாப்பா வீட்டு அடிச்சு சாப்பிட்டு ரேஷன் அடிச்சா சாப்பிட மாட்டேன்னுது. கஷ்டப்பட்டு அதை கொடுக்குறேன். புள்ள ஒரு நாள் எப்பா சாப்பாடே சாப்பிட முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, திங்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லைப்பா, அரிசி கூட இல்லைப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கு போட்டு எடுப்பாங்க. என்னங்களே ஏதுங்களுக்கு. பாப்பாவுக்கு 10 வயசுங்கம்மா. ரொம்ப சாப்பாட்டு தண்ணிங்க கஷ்டப்படுறோம்மா. யாரும் சொந்த பந்தம் யாருக்கிட்டுமே போக மாட்டோம். இருந்தா குடிப்பேன், இல்லைன்னா என்னோட இருப்போம்மா. 5,000 தான்மா சம்பளம். 1 லட்ச ரூபா லோன் எடுத்து கொடுத்தேன். அந்த 5,000 வாங்கினா அந்தாண்ட 5,000 போயிடும். ரொம்ப சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம்.